ராமசாமி மெய்யப்பன், மத்திய அரசினுடைய நிதி தமிழ்நாட்டுக்கு முறையாக கிடைக்கல, ஜிஎஸ்டி பகிர்வு கிடைக்கல அப்படிங்கிறது தான் தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுடைய பதிலாக இருக்குது. ஏன் மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? பாரத மண்ணிற்கும் தமிழ் மக்களுக்கும் முதற்கண் வணக்கங்கள். இன்னைக்கு நிதிநிலை அறிக்கையை பத்தி பேசும்போது தங்கம் தென்னரசு அவர்கள் ஒரு கேலியான ஒரு பயன்பாட்டோட ஆரம்பிச்சார். அதாவது சிலருக்கெல்லாம் அதை பத்தி பேசுறதுக்கான அதிகாரம் கிடையாது அப்படின்னு. அதை வந்து ஒரு மந்திரியாக தவறான வார்த்தையாக நான் பாக்குறேன். எதுல இருந்து ஆரம்பிக்கிறதுனா, மரியாதை தாண்டி நியூமரிக்கலாவும் டெபிசிட் எவ்வளவுன்னு இவங்களோட இப்போ 3.5 ஆண்டு காலம் இவர்கள் ஆட்சியில இருந்திருக்காங்க. அந்த 3.5 ஆண்டு காலம் போது டெபிசிட் பர்சன்டேஜ் மட்டும் எடுத்துக்கலாம், டோட்டல் குவாண்டம் எடுத்துக்கணும்னு சொல்லணும். ஆப்வியஸா எக்கானமி வளர்கிறது, பெரிய எக்கானமி, அப்போ டெபிசிட் நம்பர்ல அதிகமாகும். பர்சன்டேஜ் மட்டும் எவ்வளவு அதிகமா இருக்குன்னு நம்ம இவங்க தாக்கல் பண்ண பட்ஜெட்ல மட்டுமே பார்க்கலாம். நம்ம மத்ததெல்லாம் விட்டுறலாம். இவங்க 2022, 23, 23, 24க்கு இப்போ இருக்கிற வரைக்கும் ப்ராக்ரெசிவா இருக்கிற டெபிசிட்டே 16% மேல உயர்ந்து இருக்கிறது. அப்ப இவர்கள் பட்ஜெட்டை சரியாக தயாரிக்கிறார்கள் அப்படின்னா டெபிசிட்டை குறைச்சிட்டு வரணும். இல்ல, நிர்ணயிக்கப்பட்ட அளவுக்குள்ளாக நீங்க கடன் வாங்கக்கூடிய அளவு அப்படின்னு சொல்றீங்க. என் வேலைக்கேற்ற வீக்கம், என்னால 25 ரூபாய்க்கு கடன் வாங்க முடியும்னா நான் 24 ரூபாய்க்கு தான் கடன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நான் அதை நல்லதுன்னு சொல்லல. ஆனா என்னால கடனே இல்லாம இருக்க முடியும் அப்படின்னா, இல்ல நான் போன ஆண்டு வாங்கின கடனோட இந்த ஆண்டு கம்மியாக கடன் வாங்க முடியும்னா அது பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ். நான் வந்து 26 ரூபாய். இல்ல, நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஒரே ஒரு நிமிஷம். 26 ரூபாய் வாங்க முடியும், அதுக்கு பதிலா நான் 25 ரூபாய் தான் வாங்கியிருக்கேன் அப்படின்றதுல மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா அது நல்ல பழக்கம் கிடையாது. என்னோட ஃபைனான்ஸ் நல்லா இருக்கு, என் பட்ஜெட் பெட்டரா இருக்குன்னா, என் கடன் வாங்குற எபிலிட்டியே நான் இம்ப்ரூவ் பண்ணியிருந்தா கூட நான் கடனை கம்மியா வாங்கியிருக்கேன், இன்னும் பர்ஃபார்மன்ஸ் பெட்டரா பண்ணிருக்கேன் காமிக்கணும். இவங்க டெபிசிட்ட 16% காமிச்சிருக்காங்க. லோன் பாரோயிங்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி லோன் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் 9% காமிச்சிருக்காங்க. இல்ல, நீங்க ஸ்டேட்டுக்கு சொல்லும்போது அதே நேரத்துல 2023, 24 இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டிற்கு என்ன கொடுத்தது மத்திய அரசு? என்ன திட்டங்கள் கொடுத்தீங்க? நீங்க பீகாருக்கு கொடுத்தது போன்றோ, இல்லைன்னா ஆந்திராக்கு கொடுத்தது போன்றோ, மகாராஷ்டிரா கொடுத்தது போன்றோ ஏதாவது கொடுக்கப்பட்டதா? இல்ல, அதுதான். அதுலயும் கம்பாரிசன் எப்படின்னா, நம்ம 2 விஷயங்கள பண்ணலாம். ஒண்ணு, திமுக வந்து மத்தியிலும் இருந்து மாநிலத்திலும் ஆட்சியில இருந்த போது 2006ல இருந்து 16, 11 அவர்கள் மத்தியிலும் ஆட்சியில இருந்தாங்க, மாநிலத்திலும் ஆட்சியில இருந்தாங்க. அப்போ இருந்த கம்பேரிட்டிவ் பர்சன்டேஜ், அப்போ வந்து மாநிலத்துக்கு எவ்வளவு கொடுத்தாங்க அப்படின்றதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நம்ம கம்பேரிசன் பண்ணுவோம். அப்போ இருக்கிறதுக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஸ்டேட் டெவல்யூஷன் வந்து இப்போ இருக்க யூனியன் கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட இல்ல மன்னிக்கணுங்க, திமுக ஆட்சியில இருந்தாங்க, மத்தியில ஆட்சியில அன்னைக்கு அவங்க சப்போர்ட் இல்லாம அன்னைக்கு பீகாருக்கும் ஆந்திராவுக்கு கொடுத்தது ஏன் தமிழ்நாட்டுக்கு கொடுக்கல அப்படிங்கறது தான் சார் கேள்வி. பீகார்லயும் வேற கட்சியா இருக்கு, பாஜக இல்ல. ரொம்ப சிம்பிள். இல்ல அண்ணா என்ன தப்புன்னா, கம்பேரிசன் எப்படின்றது, நான் வந்து எனக்கு என் பர்ஃபார்மன்ஸ்க்கு நான் கம்பேர் பண்ண முடியும். நான் ஆனா 1ஆம் கிளாஸ்ல இருக்க பையன் எவ்வளவு படிச்சிருக்கான், 12ஆம் கிளாஸ்ல இருக்க பையன் எவ்வளவு படிச்சிருக்கான்னு நான் கம்பேர் பண்ண முடியாது. நான் மேட்டூர்ல இருக்க, இல்ல நான் சிவகங்கையில இருந்து வரேன், நான் சிவகங்கைக்கு இவ்வளவு நீங்க கொடுத்துருக்கீங்க, சென்னைக்கு இவ்வளவு கொடுத்துருக்கீங்க, நான் கம்பேர் பண்ணா அது சரி கிடையாது. சென்னையின் தேவை வேற, சிவகங்கையின் தேவை வேற. ஆனா இவர்கள் பீகாரின் தேவை வேற, தமிழ்நாட்டின் தேவை வேற. பீகாருக்கு இவ்வளவு கொடுத்துட்டீங்க, ஒண்ணும் இல்ல, ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு நிமிஷம். அதிகப்படியான வரி வருவாயை கேள்விக்கு முன்னாடி நேச்சுரல் ரிசோர்ஸ தமிழ்நாடு அடிஷனல் செலவணி இல்லாம, டிராவல் அலவன்ஸ் இல்லாம, அடிஷனல் டாக்ஸஸ் இல்லாம நேச்சுரல் ரிசோர்ஸ காலங்காலமா வாங்கிட்டு இருந்திருக்காங்க. அதான் ஏன்னா நம்ம நாட்டுக்குள்ளே இருக்கு அப்படின்னு. அப்ப நேச்சுரல் ரிசோர்ஸை இப்போ வந்து ஜார்க்கண்ட் கவர்மெண்டோ, பீகார் கவர்மெண்டோ, ஒரிசா கவர்மெண்டோ வெளிநாட்டுக்கு வித்தா, இல்ல வேற மாநிலத்துக்கு வித்தா, இல்ல பிரைவேட் கன்சர்னுக்கு வித்தா அதிகமா விற்க முடியுது. அப்ப தமிழ்நாட்டுக்கு நம்ம ஏன் கொடுக்கணும் அப்படின்னு அங்க இருக்கவங்க கேட்டா அது தவறு. ஏன்னா நம்ம நாடு பாயிண்ட்க்கு வந்துடுறேன். மகாராஷ்டிராவோ தமிழ்நாடோ நிறைய வரி வருவாயை கொடுக்குது, அவங்களுக்கு தானே நிதி பகிர்வுல ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்கணும். இல்ல டெஃபினட்டா கிடையாதுங்க. எப்படின்னா, வீட்டுல வந்து உடம்பு சரியில்லாம ஒருத்தங்க இருக்காங்க, ஒருத்தங்க நல்லா இருக்காங்க. உடம்பு சரியில்லா இருக்கவங்களுக்கு சாப்பாடு அதிகமா கொடுத்து அவர்களுக்கு மருந்து கொடுப்பீங்களா? இல்ல நல்லா இருக்கவங்களுக்கு நீ நல்லா இருக்கப்பா அதனால நீ நல்லா சாப்பிடு, உடம்பு சரியில்லாதவன் இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு நீங்க விடுவீங்களா? அந்த பாரபட்சம் கிடையாது. ஒன்று நேச்சுரல் ரிசோர்ஸ் எங்க இருந்து வந்துச்சு? அப்ப நேச்சுரல் ரிசோர்ஸ் அவங்க கிட்ட இருந்து வந்துச்சுல, கொடுக்குறாங்களா? இது ஒன்று. இரண்டாவது விஷயம், அப்போ தமிழ்நாடோட வளர்ச்சி நம்ம வந்து இண்டெக்ஸ் கனெக்ட் பண்ணுவோம். 1962-68 வரைக்கும் இருந்த ப்ராக்ரஸ் தமிழ்நாடுல இருந்து, அந்த ப்ராக்ரஸ் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிருக்காங்கன்னு நம்ம கனெக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி மற்ற மாநிலங்கள் எப்படி இருக்கு நம்ம அப்ப நீங்க பீகாருக்கும் ஆந்திராக்கும் என்ன ஸ்கேல் அடிப்படையில நிதி ஒதுக்குனீங்க
ஆனா இங்க வளர்ந்த மாநிலத்துக்கு இவ்வளவு கொடுக்கல அப்படின்னா அது எவ்வளவு அபத்தமாக இருக்கு அப்படின்னு பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இதே திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஏன் இந்த நிர்ணயத்தை செய்யவில்லை? 2006-11 யூபிஏ கவர்மெண்ட்ல இருந்தாங்க. அன்னைக்கு மந்திரி சபையில அவர்கள் நான் இப்ப கேக்குறேன், கரண்ட் சிச்சுவேஷனுக்குள்ள கொஞ்சம் வந்துருவோம், கரண்ட்ல வந்துருவோம். நீங்க பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் என்ன ஸ்கேல் அடிப்படையில நிதி பகிர்வு பண்ணீங்க, இல்ல என்ன அடிப்படையில நிதி பகிர்வு நடந்து கொண்டு இருக்கு, அதை கொஞ்சம் விளக்கலாம். அத வந்து மந்திரியே விளக்கியிருக்காரு. ஃபைனான்ஸ் கமிஷன் என்னென்ன பேசிஸ்ல அவங்க அலோகேஷன் கொடுக்குறாங்க அப்படின்றது. ராமசுப்ரமணியன் சார் நீங்க குறுக்கிட்டு இருக்கீங்க, நான் திரும்ப வரேன். நீங்க பேசலாம் ராமசாமி சார், நீங்க பேசுங்க. ஃபைனான்ஸ் கமிஷன் என்னென்ன பேசிஸ்ல கொடுக்குது அப்படின்ற விழாவரியாக தங்கம் தென்னரசு அவர்களும் சொல்லியிருக்காங்க. முன்னாடி இருக்க ஆட்சியில இருந்த அதிமுக அவர்களும் சொல்லியிருக்காங்க. மத்திய அமைச்சரான நிர்மலா சீதாராமன் அவர்களும் சொல்லியிருக்காங்க. இது இல்லாம இது பப்ளிக்கா அவைலபிளா இருக்கு. ஃபைனான்ஸ் கமிஷன் நாங்க என்னென்ன பேசிஸ்ல டிட்டர்மைன் பண்றோம், எப்படி ரேஷியோவை நாங்க நிர்ணயிக்கிறோம், அப்புறமா எப்படி வந்து அது பங்கீடு நடக்கிறது அப்படின்றது தெளிவா சொல்லியிருக்காங்க. அதனாலதான் தமிழ்நாடு இந்த வாட்டி இன்னொன்னு பண்ணிருக்காங்க. நீங்க பங்கீடுக்கு இந்த மாதிரி ஒரு அளவுகோல் வச்சிருக்கீங்க, இந்த அளவுகோல் வந்து சரின்னு எங்களுக்கு தோணல, அதனால நீங்க இந்த அளவுகோலை மாத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது அப்படின்னு 16th கவுன்சில் அவங்க பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அது அரவிந்த் பானகிரி அவர்கள் செலிப்ரேட்டும் பண்ணிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தமிழ்நாடு வந்து திறமிக்க ஒரு ரிசர்ச்சோட நீங்க சொல்லக்கூடியதை ஏற்றுக்கொள்றேன் சார். ஒரே ஒரு நிமிஷம் தமிழ்நாடு நான் பெருமையா தான் சொல்றேன். அரவிந்த் பானகிரி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு வந்து மற்ற மாநிலங்கள் மாதிரி இல்லாம ஒரு ரிசர்ச் பேஸ்ட் அனாலிசிஸா எதற்காக இது ரிவைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. நாங்க இந்த அனாலிசிஸ்ல நாங்க டெஃபினட்டா எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ஒரு எதிர்கட்சி ஆட்சியில இருக்கு கேள்வி நான் எதுக்கு உங்கள்கிட்ட கேட்டு இருக்கேன்னா, தமிழ்நாடே கடன் வாங்குற அளவிற்கு தள்ளி இருப்பது மத்திய அரசு நிதி பகிர்வு இல்லாததுனாலதான். கடன் வாங்குற அளவுக்கு தள்ளி இருக்கீங்க. அண்ணா மன்னிக்கணும்னா அண்ணா ஒரே நிமிஷம். நம்ம கிட்ட இங்க இது பெட்ரோல் கிடையாது, நம்ம கிட்ட கோல் கிடையாது, நேச்சுரல் மினரல்ஸ் கிடையாது, நம்ம கிட்ட ரெகுலரா பில்டிங் மேனுஃபேக்சரிங் எதுவும் கிடையாது, நம்ம கிட்ட வாட்டர் கிடையாது, நம்ம கிட்ட சாண்ட் கிடையாது. இது எல்லாத்தையும் வேற மாநிலத்துல இருந்து நம்ம வந்து சப்சிடைஸ் ரேட்ல வாங்குவோம். முன்னாடி வந்து பவரையும் சென்ட்ரல் கிரிட்ல இருந்து சப்சிடைஸ் ரேட்ல வாங்குவோம். அந்த மாநிலங்களுக்கு எல்லாம் நம்ம கம்மியா கொடுப்போம். ஆனா நம்ம மட்டும் கம்மியா வாங்கிக்கும் போது ஒண்ணு சரி, ஆனா இன்னொரு மாநிலத்துக்கு வந்து அது தேவைன்ற போகும்போது அது தவறு அப்படின்னு சொன்னா அபத்தமான விஷயம். நிதி பகிர்வுன்றது அப்படி நடக்கிறது கிடையாது. நிதி பகிர்வு எப்படி நடக்குதுன்னு முதலமைச்சர் சொல்றாருன்னா, மத்தியில ஆட்சி கவிழாம இருக்கிறதுக்கு கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு அந்த மாநிலங்களுக்கு அதிகம் கொடுக்குறீங்க. ஒண்ணும் இல்ல, நம்ம மத்த மாநிலத்தெல்லாம் விட்டுலாம். தமிழ்நாட்டுல கூட்டு குடும்பங்கள் ஒண்ணும் இருக்கு. கூட்டு குடும்பங்கள்ல என்னோட பெரிய அண்ணனும் சம்பாதிக்கிறாரு, அப்பாவும் சம்பாதிக்கிறாங்க, அம்மாவும் சம்பாதிக்கிறாங்க. நான் இன்னும் காலேஜுக்கு போய் படிச்சுட்டு இருக்கேன், என் தம்பி இன்னும் ஸ்கூல்ல போய் படிச்சுட்டு இருக்கான். எனக்கு செலவு அதிகமாகும், அவருக்கு செலவு கம்மியாகும். அப்ப எனக்கு பண்ற செலவு நிறுத்திடலாமா? ஏன்னா சம்பாத்தியம் அவங்க பண்றாங்க, நான் பண்றேன். ராமசுப்ரமணியன் சார் குறுக்கிடுறாங்க, என்னன்னு கேட்டாரு ராமசுப்ரமணியன் சார். இந்த மாதிரி ஒரு கம்பேரிசன் அப்படின்றது சரி ஒரு நிமிஷம் ராமசாமி சார் ஆட்சியில இருக்கும்போது என்ன பண்ணாங்க, இன்னைக்கு ஆட்சியில என்ன நடக்குதுன்னு கம்பேர் பண்ணுங்க சார். அவர் ஏதோ சொல்ல வராங்க டாக்டர். இல்ல அதாவது 2006ஓட இப்ப கம்பேர் பண்றதுங்கிறது சரி கிடையாதுங்கிறது நான் ரொம்ப தெளிவா சொல்றேன். ஏனென்றால் அந்த சமயத்துல பீகார், உத்தரப்பிரதேஷ் போன்ற மத்திய பிரதேஷ் போன்றவைகள் எல்லாம் டிமாரு ஸ்டேட்ஸ் அப்படின்னா அது ரொம்ப படுமோசமான நிலைமையில இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் சொல்லிட்டு வகைப்படுத்தப்பட்டதுனால நிச்சயமாக அவங்க ரொம்ப அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்பது ஒரு டெசிஷன். அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா மாறிட்டு இருக்கு. இப்ப சமீபத்துல உத்தரப்பிரதேஷ் நம்ம தமிழ்நாட்டை பீட் பண்ணியாச்சு, 2வது இடத்துக்கு பொருளாதார ரீதியாக வந்தாச்சுன்னு சொன்னாங்களே, அது எப்படி? அது அப்புறம் வந்து ஸ்ட்ராட்டஜிஸை பேஸ் பண்ணி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அதெல்லாம் சரி பண்ணின பிறகு இந்த தமிழ்நாடு தான் 2வது இருக்கு, 3வது உத்தரப்பிரதேஷ். ஆகவே இன்னைக்கும் வந்து சோனி சபானிங்கிற மாதிரி இல்ல. ஒரு நிமிஷம் இருங்க சார், நீங்க நான் வந்து நீங்க நிறுத்துங்கன்னா நான் உடனே நிறுத்திடுவேன். நான் வந்து தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கின்ற ஆள் கிடையாது, எனக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லை. ஆனால் நீங்க ஒரு முக்கியமான விஷயங்களை நான் சொல்லும் பொழுது நீங்க கொஞ்சம் தயவு செய்து கவனிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த உத்தரப்பிரதேஷ் போன்ற இடங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வளர்ந்து விட்ட மாநிலம் 2வதாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி பெருமையாக பேசிக் கொண்டிருந்தார்கள் கொஞ்சம் ஒரு 3-4 மாசம் முன்னாடியெல்லாம். இன்னைக்கு எஸ் தமிழ்நாடு டெஃபினட்டா பல பாராமீட்டர்ஸ் பிரமாதமா தான் இருக்கு அப்படிங்கறத ஒத்துட்டு இருக்கேன். அதனால நல்லா இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தை தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கணும். மற்ற தமிழ்நாடு வந்து வளரவே கூட நல்லா இருக்கிற ஆளை வந்து வீக் ஆக்கிடணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு ஆட்டிடியூட் இருக்கிறதுங்கிறது ரொம்ப தவறு. இன்னைக்கு பல விஷயங்களை பத்தி திரு இவர் பேசி இருக்கின்றார், நம்முடைய அமைச்சர் பேசி இருக்கிறாங்க.
ஆமா அதுல இந்த- வந்து ஒரு- நமக்கு நமக்கு வந்து கொடுக்க ராமசுப்ரமணியன் வேண்டியது சார், 37,000 ஒரு சின்ன கோடி ரூபாய்கள் நிவாரண நிதி வெள்ள நிவாரண நிதி இல்ல, என்னாச்சு? கேள்விகள் ஒரு அடிக்கி பைசா இருக்கீங்க. கொடுக்கலையா நான் பதில் சார்? வாங்கிட்டு வந்துடுறேன் சார். நான் பதில் வாங்கிட்டு இந்த வந்துடுறேன். ஒரே ஒரு கேள்விதான் கேக்குறேன்னா 2000 கோடி வந்து இந்த எஸ்எஸ்ஏ அந்த திட்டத்துக்கு கொடுக்கவே மாட்டேன்றாங்க, கொடுக்க போறதே கிடையாது. ஏன்னா சரி. மும்மொழி திட்டத்தை நீங்க ஒத்துக்கலைன்னா நான் கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி ஒரு கடுமையான சரி. நிலைப்பாடு அவங்க எடுத்துட்டு இருக்காங்க. இப்படி பல்வேறு விஷயங்கள்ல தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகின்றது. அப்ப நாம வந்து அவங்க நம்ம கொடுத்த சர்டிபிகேட் வச்சு நம்ம ஒண்ணும் பிரயோஜனம் சரி, கிடையாது. நான் எந்த பேசுவோம் சார். நேரத்துல நமக்கு வரணுமோ அதை பேசலாம் கொடுக்காம ராமசுப்ரமணியன் இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய துரோகத்தை மத்திய அரசு சரி. செய்து கொண்டிருக்கு.